ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் ப்ரெசண்ட்டாக இருக்க சீஃப் மினிஸ்டர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆந்திர பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் ஜெகன் மோகன் ரெட்டி. இது நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆந்திராவில் இருக்க எல்லாரையும் நம்ம ரெட்டிக்காரோ தான் சொல்லுவோம்ல. ஸோ அது ரெட்டி அப்படின்னு வந்தாலே ஆப்வியஸ்லி அது ஆந்திர பிரதேஷ் தான் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அருணாச்சல் பிரதேஷ், அதோட சீஃப் மினிஸ்டர் வந்து பேமா கண்டு. இது ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஷார்ட்கட்டில் அந்த பேம கண்டு இருக்குல்ல. ஸோ அந்த பேமான்றது பிரேமம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேமம்னா மலையாளத்தில் வந்து லவ், காதல் அப்படின்னு அர்த்தம். கண்டுன்னா கண்டதும், பார்க்குறோம்ல அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அருண் அப்படின்னு இருக்குல்ல, அருணாச்சல் பிரதேஷில் அருணை வந்து கண்டதும் காதல், அந்த மாதிரி பிரேமம் கண்டு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து அசாமோட சீஃப் மினிஸ்டர் வந்து சர்பானந்த சோனாவல். இதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாருங்கள், அசாமில் வந்து 2 எஸ் இருக்கா. அதேமாரி சீஃப் மினிஸ்டரில் பாருங்கள், ஸ்டார்டிங் லெட்டர் சர்பானந்தாவிலையும் எஸ் இருக்குது, சொனாவல்லையும் எஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எஸ்எஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பீகாரோட சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார். இதில் பாருங்கள், பீகாரில் ஹெச்ஏஆர் லாஸ்ட்டில் முடியுதா, அதே மாதிரி நிதிஷ்குமாரில் வந்து லாஸ்ட்டில் எம்ஏஆர் அது மாதிரி முடியுது. ஸோ மார் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக. நெக்ஸ்ட் வந்து சத்தீஸ்கர். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். என்னென்னா வந்து அதோட சீஃப் மினிஸ்டர் வந்து பூபேஷ் பாகலா. இது எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பூபேஷ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த பாகேல் இருக்குல்ல, ஸோ அதை வந்து பகல் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பகல் அதாவது மார்னிங் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பகல்னா மார்னிங் இல்லை. அது என்னென்னா சத்தீஸ்கரில் இருக்குல்ல அந்த செட்டி, ஸோ அந்த செட்டி அது மட்டும் எடுத்துக்கோங்க. பூபேஷ் வந்து பகலில் ஜெட்டி போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு லைஃப் லாங் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மட்டும் உங்களுக்கு சத்தீஸ்கரோட சீஃப் மினிஸ்டர் மறக்கவே மறக்காது, எனக்கு தெரியும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து டெல்லி. அந்த டெல்லிக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் இருக்குல்ல, அது என்சிடின்னு அப்படின்னா வந்து நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி. ஓகேவா? டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால். இது நம்ம ஆப்வியஸாக நியூஸ்லலாம் நம்ம அடிக்கடி பார்க்குற நேம் தான். டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் நிறைய சொல்லுவாங்க. இதுக்கு ஷார்ட்கட் வேணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கோவாவோட சீஃப் மினிஸ்டர் வந்து பிரேமோத் சவந்த். இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அந்த செவன்ட்டுன்னு இருக்குல்ல, ஸோ அது எப்படின்னா செவத்த பிள்ளை அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, நல்லா ஒயிட்டாக இருக்கவங்க தானே செவத்த பிள்ளை அப்படிலாம் சொல்லுவாங்க, செவந்து போயிருக்காங்க அப்படின்லாம். அதாவது கோவாவில் இருக்க எல்லாருமே வந்து நல்லா செவந்து போய் நல்லா ஒயிட்டாக கலராக இருப்பாங்க. அதாவது செவத்த பிள்ளை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த செவன்ட்டு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து குஜராத் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அதோட சீஃப் மினிஸ்டர் வந்து விஜய்பாய் ஆர் ரூபானி. அதாவது விஜய் ஃபிலிம், நம்ம தளபதி ஃபிலிம் வந்தாலே நம்ம அப்படியே குஜால் ஆகிடுவோம். குஜராத்ன்றதா குஜால் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹரியானாவோட சீஃப் மினிஸ்டர் வந்து மனோகர் லால். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்கே பாருங்கள், ஹரியானாவில் ஸ்டார்டிங்கில் ஹெச்ஏஆர் இருக்கா, அதேமாரி மனோகர்லேயும் பாருங்கள் ஹெச்ஏஆர் இருக்குது. ஹர் அது கரெக்டாக வருது. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹிமாச்சல் பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் வந்து ஜெய்ராம் தாக்கூர். இதில் பாருங்கள், ஜெய்ராம்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஹீமான் அப்படின்னு ஒரு கேர்ள் இருக்காங்க. ஸோ ஜெய்ராமும் ஹீமாவும் லவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எதனா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஜெய்ராம் ஹீமா அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து ஜார்க்கண்ட். இதோட சீஃப் மினிஸ்டர் வந்து ஹேமந்த் சோரேன். இதில் பாருங்கள், சொரேன் இருக்குல்ல, SORN, அது வந்து சோறு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சாப்பாடு இல்லை. அது வந்து சோறுன்றது ஜாரில் போட்டு அடிச்சு வச்சுருக்காங்க. அதாவது ஜார்க்கண்டில் ஜேஹெச்ஏஆர் இருக்குல்ல, அது ஜாரா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோறை வந்து ஜாரில் போட்டு அடிச்சு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது. நெக்ஸ்ட்டு வந்து கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டர் வந்து எடியூரப்பா. இது வந்து நமக்கு எப்படியும் தெரியும், நமக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டேட், நம்ம அடிக்கடி நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்கள், கர்நாடகா அது லாஸ்ட்டாக அப்படி சைலண்ட்டாக அந்த வேர்டு முடியுது பாரு, அக்கா அப்படின்ற மாதிரி வருதா. அதே மாதிரி எடியூரப்பாவில் லாஸ்ட்டில் அப்பா அப்படின்ற மாதிரி, அக்கா அப்பா அது ஒரு ரிலேஷன்ஷிப் இது கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேரளாவும் நமக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டேட், நமக்கு எப்படியும் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே, பினராயி விஜயன்னு. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் வேணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து மத்திய பிரதேஷ், அதோட சீஃப் மினிஸ்டர் வந்து சிவராஜ் சிங் சௌஹான். இது எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து தமிழில் என்ன சொல்வோம்னா மத்திய அரசுன்னு சொல்லுவோம். அதேமாரி ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து மாநில அரசுன்னு சொல்வோமா. இப்போ இந்த மத்தியன்னு இருக்குல்ல, ஸோ அதாவது மத்திய அரசில், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பவர் அதிகம், கரெக்டாக? அப்போ வந்து இந்த மத்தியன்னு இருக்கிறத வந்து மத்திய அரசு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அவங்களுக்கு பவர் அதிகமாக இருக்குது. அப்போனா வந்து மத்திய அரசில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கவங்கெல்லாம் அப்படியே ராஜா கணக்காக இருப்பாங்க. சிவராஜில் அந்த ராஜுன்னு இருக்குல்ல, அதுதான் அந்த ராஜன் மத்தியா அந்த மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய அரசு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கவங்க ராஜா மாதிரி இருப்பாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மகாராஷ்டிராவோட சிஎம் வந்து உத்தவ் தாக்கரே. இது எப்படின்னா, மகா அப்படின்னு இருக்கா, அதாவது நம்ம
புதுசா வந்து வீட்டுக்கு வர மருமகள மகாலட்சுமி வந்துட்டா அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மகானா எப்படியும் வந்து வாரி குடுக்குறவங்க. மகாலட்சுமி கடவுள்லாம் வந்து நெறைய குடுப்பாங்க. காசு பணம்லாம் குடுப்பாங்க. நெறைய செல்வம்லாம் குடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது உதவுவாங்க. உத்தவ் தாக்கரேன்றத வந்து உதவுவாங்க. உதவுன்றத உதவுவாங்க அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மணிப்பூர். மணிப்பூரோட சீஃப் மினிஸ்டர் வந்து பீரன் சிங். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மணி இருந்தா பீர் வாங்கலாம். பீரன்றது வந்து பீரா மாறிடுச்சு. சரக்கா மாறிடுச்சு. மணிப்பூர்ன்றது காசு. மணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மணி இருந்தா பீர் வாங்கலாம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேகாலயா. மேகாலயாவோட சீஃப் மினிஸ்டர் வந்து கொன்ராட் சங்மா. இது எப்படின்னா, இப்ப மேகாலயா இருக்குல்ல, அதாவது மேகம் அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேகாலயா மேகம் அதாவது கிளவுட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொன்ராட் சங்மா. சங்மாவ வந்து சங்கம். சங்மா வந்து சங்கமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப மேகம் எல்லாம் ஒண்ணு கூடும்ல. மழை வரும்போது அந்த மாரி ஒண்ணு கூடுற மாரி, சங்கம் வந்து சங்கம் ஒண்ணு கிரியேட் ஆகணும்னா, வெறும் ஒரே ஒரு ஆள் வந்து இருந்தா அது சங்கமா இருக்காது. மினிமம் ஒரு 5 to 10 மெம்பர்ஸ் இருந்தா தான் அது ஒரு சங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது மேகமும் எப்படி எல்லா கூடுனா மேகமோ, அதே மாரி சங்கம்னா நெறைய பேர் சேர்ந்தா தான் அது ஒரு சங்கம். மேகம், சங்கம் அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மிசோரம். மிசோரமோட சீஃப் மினிஸ்டர் வந்து ஜோரம் தங் தங்கா அப்படின்னு இருக்கா. அதில வந்து இதுக்கு ஷார்ட்கட்டே தேவையில்ல. ஆல்ரெடி வந்து ஜோரம், ஜோரம் அப்படின்னு இருக்கு. ஜோரம் பார்த்தாலே வந்து மிசோரம் அவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சிரும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து நாகாலாந்து. நாகாலாண்டோட சீஃப் மினிஸ்டர் வந்து நெய்பியூ ரியோ அப்படின்னு இருக்கா. இது பாருங்க. நாகா நாகான்னா நாகம்னு சொல்லுவோமா ஸ்னேக்க. ஸோ அந்த மாரி ஸ்னேக்க வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ப. பாம்புக்கு நம்ம என்ன குடுப்போம்? பாலும், முட்டையும் குடுப்போமா? ஸோ இது வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட்டா எவ்வளோ நாள் தான் பாம்பும் வெறும் பாலு, முட்டையும் குடிச்சிட்டு இருக்கோம் சொல்லுங்க நீங்க. அதுக்கு எதுனா நம்ம டிஃப்ரெண்ட்டா குடுக்கணும்ல. அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா, நெய் குடுக்குறாங்க. அந்த நெய் பியூ அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து நெய் அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்புக்கு வந்து நெய் குடுக்குறாங்க அப்படின்ற மாரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒடிசா. இது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அ என்னன்னா நவீன் பட்நாயக் அதோட சீஃப் மினிஸ்டரு. இது எப்படின்னா, நவீனோட பட்டன் உடைஞ்சு போச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நவீன் பட்நாயக்ன்றது வந்து பட்டனா மாறிடுச்சு. ஓகேவா? ஒடிசா வந்து உடைஞ்சு போச்சு. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா ஈஸியா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பாண்டிச்சேரி, அதாவது புதுச்சேரி. புதுச்சேரி வந்து ஸ்டேட் கிடையாது. அது ஒரு யூனியன் டெரிட்டரி. பட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. இது நம்ம எப்படியும் நியூஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம். நாராயணசாமி அடிக்கடி நம்ம நியூஸ்ல சொல்ற நேம். அதுக்கு ஷார்ட்கட் தேவையில்ல. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நெக்ஸ்ட் வாங்க பஞ்சாப். பஞ்சாபோட சீஃப் மினிஸ்டர் வந்து அம்ரிந்தர் சிங். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அந்த பஞ்சாப் இருக்கா, அந்த ஜேஏபிய வந்து ஜாபா மாத்திடலாம். நம்ம வேலை தேடி போறோம். இன்டர்வியூக்கு போறோம். அங்க போனதும் வந்து எக்ஸ்கியூஸ் மீ அப்படிலாம் சொல்லிட்டு உள்ளார போனதும், அங்க இருக்க ஹெச்ஆர் அதாவது இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்து நம்மள உட்கார சொல்லுவாங்க. டேக் யூர் சீட் அது மாரி சொல்லுவாங்கல்ல. அமருங்கள். டேக் யூர் சீட்னா வந்து அமருங்கள்னு தானே அர்த்தம். அது அம்ரிந்தர் சிங் அமர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாபு அமர் உட்காருங்க அப்படின்ற மாரி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ராஜஸ்தான். ராஜஸ்தானோட சீஃப் மினிஸ்டர் வந்து அசோக் கெலாட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ராஜா. அசோக் தான் வந்து ராஜா. அந்த மாரி ஓகேவா? அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எதுக்கும் வந்து இந்த மாரி நேம் வராது. அசோக் தான் ராஜா அப்படின்ற மாரி. நெக்ஸ்ட் வந்து சிக்கிம். சிக்கிமோட சீஃப் மினிஸ்டர் வந்து பிஎஸ் கோலே. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆ அந்த கோலேன்றது வந்து கொய்யாலே அப்படின்னு. அது அப்படியே ஸ்லாங்ல வரும்ல நமக்கு லோக்கல் ஸ்லாங்ல கொய்யால அப்படின்னு. ஸோ அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொய்யால நீ என் கையில சிக்குன அவ்வளோதான். அப்படி சிக்கிம்ன்றது வந்து சிக்குன. கொய்யாலே கோலின்றது வந்து கொய்யாலேவே ஆகிடுச்சு. ஓகேவா? இப்படியே போற போக்குல அது மாரி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் நமக்கு எப்படியும் மறக்காம ஞாபகம் இருக்கும். எப்ப கேட்டாலும் நீங்க சொல்வீங்க தூக்கத்தில கேட்டாலும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடு நமக்கு தெரியும். நம்ம இருக்கிற ஸ்டேட்டு. நமக்கு எப்பயும் நியூஸ்ல வர நேம்ஸ் தானே. எடப்பாடி, கே. பழனிசாமி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து தெலுங்கானா. தெலுங்கானாவும் நமக்கு பக்கத்தில இருக்க ஸ்டேட். நம்ம நியூஸ்ல பார்க்குறதா சந்திரசேகர ராவ். அதுவும் நமக்கு தெரியும். ஷார்ட்கட் தேவையில்ல. நெக்ஸ்ட்டு திரிபுரா. திரிபுராவோட சீஃப் மினிஸ்டர் வந்து பிப்ளப் குமார் டெப். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்க பாருங்களேன் எல்லாமே ரைமிங்கா வரும். திரிபுராவுல வந்து ட்ரிப்ன்னு வருதா? டிஆர்ஐபி ட்ரிப். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க சீஃப் மினிஸ்டர் நேம்ல பிப், பிஐபி பிப்ன்னு வருதா? அதே மாரி அவங்க லாஸ்ட் நேம் முடியும்போதும் பாரு டெப், டிஇபி டெப்ன்னு முடியுது. ட்ரிப்பு, பிப்பு, டெப்பு ரைமிங் எல்லாம் வரும். ஓகேவா? இந்த மாரி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உத்தரகாண்ட். உத்தரகாண்டோட சீஃப் மினிஸ்டர் வந்து திரிவேந்திர சிங் ராவத். இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சிங்க்கு வந்து கோவம் வந்துச்சுன்னா, அதாவது உத்தரகாண்ட்ல காண்டுன்னு இருக்குல்ல, காண்டு. காண்டுன்னா கோவம்னு சொல்லுவோம்ல. சிங்குக்கு வந்து கோவம் வந்துச்சுன்னா, அப்படியே திருப்பி போட்டு அடிப்பாங்க. திரிவேந்திர சிங் அப்படியே திருப்பி போட்டு அடிப்பாங்க. அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் வந்து யோகி ஆதித்யநாத். இது நம்ம எப்பயும் நியூஸ்ல பார்க்குற ஆப்வியஸ்லி நம்ம டெய்லி பார்க்குற நேம்ஸ் தான். இதுக்கு வந்து ஷார்ட்கட் தேவையில்ல. நியூஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வெஸ்ட் பெங்காலும் நமக்கு தெரிஞ்சது தான். மம்தா பானர்ஜி நமக்கு எல்லாருக்கும் தெரியும்.
ஆக்சுவலா இப்ப நான் சொல்லிட்டு இருந்த எல்லாமே சீஃப் மினிஸ்டர் நேம்ஸோட ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படிதான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது ஷார்ட்கட் உங்களுக்கு தோணுச்சு, நான் சொன்னத விட உங்களுக்கு எதனா ஐடியா வரும்ல. ஸோ அப்படி உங்களுக்கு எதனா ஒண்ணு தோணுச்சுன்னா, நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.